பல ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த சென்னை புளியந்தோப்பு பகுதியை சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியை ஆந்திராவில் போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளிகிருஷ்ணா. வணக்கம் முரளிகிருஷ்ணா, விவரங்கள். வணக்கம். A+ சரித்திர பதிவேடு குற்றவாளியை மேற்கு மண்டல அதிதீவிர குற்றவாளிகள் தடுப்பு பிரிவு போலீசார் ஆந்திராவில் கைது செய்திருக்கிறார்கள். சென்னை புளியந்தோப்பு கன்னிகாபுரம் பகுதியை சேர்ந்த அம்பேத்கர் இவர் புளியந்தோப்பு காவல் நிலையத்தில் A+ கேட்டகரி சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருந்து வருகிறார். கடந்த 2015ஆம் ஆண்டு ரவுடி தென்னரசு கொலை வழக்கில் இவர் ஒரு முக்கிய துருப்பாக இருந்து வருகிறார். இந்த நிலையில் இவர் எண்ணூர் தனசேகரனுடைய நெருங்கிய கூட்டாளி என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் பல ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த அம்பேத்கர் ஆந்திராவில் இருப்பதாக மேற்கு மண்டல அதிதீவிர குற்றவாளிகள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த தகவலின் அடிப்படையில் நேற்று சோதனையில் ஈடுபட்டிருந்த மேற்கு மண்டல அதிதீவிர குற்றவாளிகள் தடுப்பு பிரிவு போலீசார் ஆந்திராவில் தமிழ்நாடு பதிவெண் கொண்ட வழக்கறிஞர் ஸ்டிக்கர் பொருந்திய கார் வந்ததை சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதில் அம்பேத்கர் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனை அடுத்து அவர் பயன்படுத்திய காரில் 3 பட்டா கத்திகள், 20 கிலோ கஞ்சா ஆகியவை இருந்திருக்கிறது. அதனை பறிமுதல் செய்த மேற்கு மண்டல அதிதீவிர குற்றவாளிகள் தடுப்பு பிரிவு போலீசார் புளியந்தோப்பு காவல் நிலையத்தில் அம்பேத்கரை ஒப்படைத்திருக்கிறார்கள். தற்பொழுது புளியந்தோப்பு போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி முரளிகிருஷ்ணன்.